ये सारी गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு நம்ம ஈஷோபனிஷத் மந்திரம் 8 மந்திரத்தை ஷேர் பண்றேன். இது தெரியுதா? இந்த ஆமா, ச பரியாக சுக்ரம் அகாயம் அவ்ராணம் அஸ்னாவிரம் சுத்தம் அபாபவித்தம் கவிர் மானிசி பரிபு ஸ்வயம்பூர் யதா தத்யதோ ரிதான் வியாததாச் சஸ்வாதிபீய சமாபியா. சோ இங்க மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். அத்தகு நபர் சரீரமற்றவரும் எல்லாம் அறிந்தவரும் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவரும் நரம்புகளற்றவரும் பரிசுத்தமானவரும் களங்கமற்றவரும் தன்னிறைவை பெற்ற தத்துவ அறிஞரும் எல்லாருடைய விருப்பங்களையும் கெட்டாத காலம் தொட்டு நிறைவேற்றி வருபவரும் அனைவரிலும் தலை சிறந்தவருமான பரமபுருஷ பகவானை உண்மையான முறையில் அறிந்திருக்க வேண்டும். இங்க அந்த கண்டினியூ பண்றோம். ஈஷோபனிஷத்துல மகாபாகவத், அதாவது ஒரு உயர்ந்த நிலை அடைந்த ஒரு பக்தர், அவரோட கண்ணோட்டம் என்ன? இது அவரோட டைரக்ட் டிஸ்கிரிப்ஷன். அதாவது பரம்பொருளை கிருஷ்ணரை டைரக்டா அவர் எப்படி பாக்குறாரு, என்ன மாதிரியான குணங்கள், அவரோட அம்சங்கள் மற்றும் குணங்கள் பற்றி இங்க விவாதிக்கிறாங்க. சோ இங்க 3ஆ பிரிக்கிறாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் வடிவம், அவரோட வடிவம் பத்தி பேசுறாங்க. வடிவம் பற்றி பேசுறாங்க. சுக்ரம் அகாயம் அஸ்னாவிரம். சுக்ரம் அகாயம் அஸ்னாவிரம், இந்த 3 குணங்களை பத்தி பார்க்கலாம். சுக்ரம் அப்படின்னா, இங்க சுக்ரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுக்ரம் அப்படின்றாங்களா, எல்லாம் அறிந்தவரும். சுக்ரம்னா எல்லாம் அறிந்தவர். சுக்ரம்னா எல்லாம் அறிந்தவர். அகாயம், அகாயம் அப்படின்னா சரீரமற்றவர். சோ இங்க பாத்தீங்கன்னா மேல வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு இங்க கொடுத்திருக்காங்க. மொழிபெயர்ப்புக்கு மேல ஒரு வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு இங்க கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க சுக்ரம் அப்படின்னு போட்டிருக்கு. சுக்ரம் சர்வ சக்தி பெற்றவர்.
அகாயம், சரீரமற்றவர். அதுக்கப்புறம் அஸ்னாவிரம். அஸ்னாவிரம் இங்க போட்டிருக்காங்க, நரம்புகள் அற்றவர். சோ இது வந்து பகவானுடைய திவ்யமான உடலை பற்றி பேசக்கூடிய இந்த குணங்கள். ஃபர்ஸ்ட் குணம் என்ன? ஃபர்ஸ்ட் குணம் எங்க என்ன கொடுத்திருக்காங்க? சுக்ரம். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரம் எடுத்துக்கலாம். எல்லாம் அறிந்தவர். சோ பகவானை பத்தி அந்த குணங்கள் என்ன? அதுக்கப்புறம் வந்து அகாயம்னா சரீரமற்றவர், உடல் இல்லாதவர் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அஸ்தாவிரம், நரம்புகள் அற்றவர். இதை பத்தி நம்ம பொருளுரையில பார்க்கலாம். படிச்சனா கொஞ்சம் நம்மளுக்கு விவரம், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே பூர்ண புருஷோத்தம பகவானுடைய தெய்வீகமான நித்திய உருவத்தை பற்றிய விளக்கம் காணப்படுகிறது. ஓகே. முழுமுதற் கடவுள் உருவமில்லாதவர் அல்லர். அவருக்கென்று சுயமான தெய்வீக உருவம் உண்டு. சோ இதுதான் நம்ம போன வாரலையும் பார்த்தோம். கடவுள் உருவம் இல்லாதவர். அவருக்கு ஒரு உருவம் உண்டு, நம்மளுக்கும் ஒரு உருவம் உண்டு. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, அவரோட மேனி, அவரோட உருவம் முழுமையாக தெய்வீக சக்தியினால் செய்யப்பட்டுள்ளது. சோ அதுதான் இங்க அவருக்கென்று சுயமான தெய்வீகம் உருவம் உண்டு. அந்த உருவம் ஜட உலகின் எந்த ஒரு உருவத்தையும் ஒத்திருப்பதில்லை. இவ்வுலகில் உள்ள உயிரினங்களின் உருவங்கள் ஜட இயற்கையினால் உருவான உடலை பெற்றுள்ளன. அவை ஒரு பௌதீக இயந்திரத்தை போன்று செயல்படுகின்றன. சோ இந்த உலகத்திலையும் நம்ம நிறைய உருவங்கள் பார்க்கிறோம். நம்ம கிட்டயும் ஒரு உருவங்கள் இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்னா, அது ஜட இயற்கையினால் உருவான உடல். சோ பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் உடல் ஒரு ஜட இயற்கையினால் செய்யப்பட்ட ஒரு கலவை. பூமீர் நலோ, பூமீர் அனலோ, வாயு, பூமீர் நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, அப்புறம் வந்து பூமி மற்றும் மனம், புத்தி, அகங்காரம் இதனால் செய்யப்பட்ட ஒரு கலவைதான் இந்த பௌதீக உடல். அது ஜட இயற்கையினால் உருவான உடல். ஆனால் வரம்பொருள் ஒரு ஜட பொருளினால் செய்யப்பட்ட ஒரு உடல் கிடையாது. கண்டினியூ பண்ணலாம். பௌதீக உடலின் கட்டமைப்பில் நரம்புகள் முதலியவற்றுடன் கூடிய இயந்திரம் போன்ற வடிவமைப்பு தேவைப்படுகிறது. சோ இந்த நரம்புகள்னா வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெயின்ஸ்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய குழாய், அந்த இரத்த குழாய்கள். சோ இதெல்லாம் தேவைப்படுகிறது. ஆனா இதெல்லாம் வந்து பகவானோட மேனியில கிடையாது. பகவான் உடல்ல நரம்புகள் மற்றும் இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய குழாய்கள் அதெல்லாம் இல்லை. ஆனால் முழுமுழு கடவுளின் தெய்வீக உடலில் நரம்புகள் போன்றவை எதுவும் கிடையாது. ஏனென்றால் இந்த உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் அசுத்தமான இரத்தத்தை எடுத்து இதயத்துக்கு சென்று கொண்டு அந்த இதயம் சுத்தகரிக்கப்பட்டு அதை உடல் முழுவதும் செல்லப்படுகிறது. சோ அந்த மாதிரியான இயந்திரம் கிடையாது. சோ இங்க 2 குணங்கள் பத்தி பேசுறாங்க. சோ உடல் வந்து அவருக்கு வந்து முன்னாடி நம்ம கொடுத்த மாதிரி சரீரமற்றவர்னா அவருக்கு பௌதீகம் சரீரம் கிடையாது. அவரோட சரீரம் வந்து சச்சித் ஆனந்தா, முழுமையாக ஒரு ஆன்மீக சக்தியினால் செய்யப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு உடல். அது பௌதீக உடல் கிடையாது. அதே போல் நரம்புகளும் கிடையாது. அதாவது அவருடைய உடலுக்கு அவருடைய ஆத்மாவிற்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது என்பதே இதன் பொருளாகும். சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா முக்கியமாக 2 பிரிவுகளாக நம்ம பார்க்கலாம் உடலை. ஒன்று பௌதீக பொருட்களால செய்யப்பட்ட இந்த தோற்றம், மற்றொன்று ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த உயிர். இந்த இரண்டும் வந்து ஒரு நீரும் ஒரு எண்ணெயும் போல ஒன்னும் சேராது. வெவ்வேறான
சக்தியினால் செய்யப்பட்டது. ஆனா பகவானின் தோற்றம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த வேறுபாடு கிடையாது. அவருடைய உடலுக்கு, அவருடைய ஆத்மாவிற்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது என்பதே இதன் பொருளாகும். அது மட்டுமின்றி, அவர் நம்மை போன்ற இயற்கையின் சட்டங்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை ஏற்கும்படி பலவந்தப்படுத்தப்படுவதில்லை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ சாதாரணமாக நம் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் அது வளர்ந்தக்கப்புறம் ஒரு அம் அ இளமை பருவத்தை பெறுகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் குழந்தை வளர்ந்தக்கப்புறம் என்ன ஆகும்? முதுமை பருவத்தை பெறுகிறோம். அதுக்கு அதுக்கப்புறம் இந்த உடலை பிரிந்து நாம் வேறொரு உடலை பெறுகிறோம். ம். இது வந்து பகவத்கீதைல நம்ம பார்த்தோம்னா, அம் கௌமாரம் யவனம் ஜரா. கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகந்தரா பிராப்தி. கௌமாரம் இளமை, அ ஜ முதுமை, அப்புறம் உடல்ல வந்து வியாதி. ஸோ இந்த மாரியான இயற்கையின் வழிப்படி நம்மளால நிறுத்த முடியாது. எனக்கு வந்து நான் வந்து முதுமை எனக்கு வேணாம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ம். இந்த உடல் பிறப்பு இருந்தால் அதில் வியாதி, முதுமை மற்றும் இறப்பு வந்து சேரும். அதை யாராலும் தவிர்க்க முடியாது. யாராலும் வந்து அதை நிறுத்த முடியாது. இது இயற்கையின் கட்டளை. ஆனா அந்த கோட்பாடு வந்து பகவானுக்கு கிடையாது. ஏனென்றால் பகவான் அந்த சக்திக்கு அப்பாற்பட்டவர். அவர் வந்து நம்ம வந்து எந்த ஒரு கிருஷ்ணர் போட்டோவும் நம்ம வந்து ஒரு வயசான, ம் பழம் தொன்று மற்றும் தாடி மற்றும் முதுமை நிலையில் எந்த ஒரு புகைப்படமும் நாம் பகவானை பார்த்ததில்லை. ஏனென்றால் அந்த மாரி ஒரு கட்டளையில அழுத்தத்திற்கு அவர் ஆளாகவில்லை. இயற்கையின் சட்டங்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை ஏற்கும்படி பலவந்தப்படுத்தப்படுவதில்லை. ஜடத்திற்கு கட்டப்பட்ட வாழ்வில் ஆத்மாவானது வெளிப்புற உடலிலிருந்து சூட்சுமமான மனதிலிருந்தும் வேறுபட்டதாகும். ஸோ நம்ம உடல் வந்து இந்த உடல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய பங்கு வந்து இந்த உடல். ஆனா, நம்ம உடல்லே பார்க்க முடியாத மற்றும் கூடிய மனம் மற்றும் புத்தி வந்து சூக்ஷ்மமான உடல். அதுவும் கடவுள் கிடையாது. முழுமுதற் கடவுளை பொறுத்தவரையில் அவருக்கு அவரது உடல் மற்றும் மனதிற்கும் இடையில் அத்தகு வேற்றுமை ஏதும் போதும் கிடையாது. அவர் பரிபூரணமானவர். அவரது மனம், உடல், அவரது சொரூபம் ஆகியவை அனைத்தும் ஒன்றுதான். ஸோ நம்மளுக்கு தான் வித்தியாசமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு உடல் இருக்கு, நம்மளுக்கு ஒரு மனம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஆத்மா இருக்கு. 3 வித்தியாசமான உடல் நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா பகவான் கிருஷ்ணருக்கு வந்து அந்த மாரியான வேற்றுமை கிடையாது. ஏனென்றால், அவருக்கு அந்த பௌதீக உடல் கிடையாது. ஸோ முற்றுமுழுமாக நம்ம வந்து அத நிகரிக்க முடியாது. ஏன்னா வந்து கிருஷ்ணருக்கும் வந்து ஒரு ஆன்மீக உடல் உண்டு. அதனால தான் பகவத்கீதா பேசிட்டு இருக்காரு அர்ஜுனருக்கு முன்னாடி. ஆனா அத்தக உடல் அது பௌதீகம் கிடையாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதாவது கேள்வி இருக்கா? ஸோ பகவான் வந்து ஏன் வந்து நம்ம வந்து பகவானுக்கு வந்து சரீரமற்றவர் அப்டின்னா என்ன அர்த்தம்? பகவான் சரீரமற்றவர் அப்டின்னா என்ன அர்த்தம்? சச்சிதானந்த விக்கிரக. சச்சிதானந்த விக்கிரக. அவர் வந்து உன்னதமான ஒரு குணங்கள் வைத்துக்கூடிய ஒரு உடல். சரீரமற்றவர் அப்படின்னா அவர் பௌதீக உடல் இல்லாதவர். பௌதீக உடல் இல்லாதவர். கரெக்ட். ஒரு பௌதீக உடல் கிடையாது. நம்மை போல ஒரு பௌதீக உடல் கிடையாது. ஸோ அகாயம், அன்எம்பாடிட், அதாவது வந்து சரீரமற்றவர் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த தனித்தனியான வேற்றுமை கிடையாது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். தனித்தனியான வேற்றுமை கிடையாது. உடல், மனம் மற்றும் ஆத்மா அந்த மாதிரியான வித்தியாசம்லாம் வந்து பகவானுக்கு கிடையாது. ஏனென்றால் அவரோட உடல், மனம், ஆத்மா அனைத்துமே ஆத்மா. அனைத்துமே ஆத்மா. அதுக்கான வித்தியாசம் வந்து கிடையாது. நம்மளோட உடல் பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் இருக்கு. ஆனா 3ஆ பிரிக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய பௌதீகமான இந்த உடல்,
அதுக்கப்புறம் உணரக்கூடிய சூக்ஷ்மமான மனம், புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் உயிர் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா. இந்த 3 வகையான உடலை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா கிருஷ்ணருக்கு வந்து பகவானுக்கு வந்து அந்த மாரியான டிஃபரன்ஸ் கிடையாது. அந்த மாரியான வேற்றுமை கிடையாது. அடுத்த குவாலிட்டி. அடுத்த என்ன சொல்றாங்க? அத ரீட் பண்ணலாம். ம். பிரம்ம சமித்தையில் 5.1 முழுமுதற் கடவுளை பற்றிய இதே போன்றதொரு விளக்கம் காணப்படுகிறது. அங்க அவர் சச்சித் ஆனந்த விக்கிரகா என்று விளக்கப்பட்டுள்ளார். அதாவது அவர் தெய்வீக இருப்பையும், அறிவையும், ஆனந்தத்தையும் முழுமையாக ஆஹ் பிரதிநிதிக்கு நித்திய உருவமாவார். எனவே பௌதீக வாழ்வில் நமக்கு தேவைப்படுவதைப் போன்று அவருக்கு தனிப்பட்ட உடலோ மனமோ தேவையில்லை. பகவானுடைய தெய்வீக உருவம் நம்முடைய உருவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்பதை வேத சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றன. இதனால் அவர் சில நேரங்களில் உருவமற்றவர் என்று குறிப்பிடப்படுகிறார். சோ உருவமற்றவர் ஏன் குறிப்பிடுறாங்கன்னா, அவருக்கு வந்து அந்த பௌதீக உருவம் கிடையாது. அதனால உருவமற்றவர். பகவான் வந்து உருவமற்றவர்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவருக்கு அந்த பௌதீக உருவம் கிடையாது. பௌதீக உருவம்னா அது மாற்றத்துக்குரியது. அது அழிவுக்குரியது. ஏன்னா நம்மளே பார்க்கலாம். நம்மளோட உருவம் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ம். நம்மளோட உருவம் வந்து சின்ன வயசுல எப்படி இருக்கோம், நம்ம இப்படி இருக்கோம். மாற்றம் உருவாகி இருக்கு. சோ பௌதிகம் என்றால் மாற்றம் நிச்சயம். ஆனா கிருஷ்ணரோட உடல் பார்த்தீங்கன்னா மாற்றமே கிடையாது. நம்ம எப்பவுமே கிருஷ்ணர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ அதனால வந்து அவர் சில நேரங்களில் உருவமற்றவர் என்று கூறப்படுகிறார் அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த பௌதீக உடல் கிடையாது. ம். அவரது உருவம் நம்முடையதை போன்றது இல்லை என்பதும், நம்மால் உணரக்கூடிய வடிவத்தை அவர் பெற்றிருக்கவில்லை என்பதும் இதன் பொருளாகும். சரி நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இதுல நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து மனிதரை போல் இருந்தாலும் கூட அவர் மனிதருக்கு சமம் கிடையாது. ஒரு சாதாரண ஜீவாக்கு சமம் கிடையாது. என்றுமே ஒரு ஜீவா பரம்பொருளை நிலையை ஒப்பிடக்கூடாது. அது தப்பு. ஜீவா வேறு, பரம்பொருள் வேறு. ஆத்மா வேற, பரமாத்மா வேற. 2ம் ஒண்ணு கிடையாது. அது மாயாவாத பிலாசபியா இருக்கும். அருவவாதிகள் தத்துவமாக மாறிவிடும். ஆத்மா என்றுமே பகவான் கிருஷ்ணரோட ஒரு சேவகன், ஒரு பங்கு மட்டுமே ஆகும். ஆத்மா எந்த நிலையிலும் பரமாத்மா ஆக முடியாது. அவருடைய திருமேனியின் ஒவ்வொரு அங்கமும் மற்ற புலன்களின் வேலைகளை செய்யத்தக்கவை என்று பிரம்ம சம்ஹிதையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ இப்ப நம்ம வேற ஒரு குணத்துக்கு மூவ் ஆகிறோம். அதுக்கு பேர் வந்து ஆம்னிபோட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து சமஸ்கிருதத்துல பார்த்தோம். இந்த குணங்கள் என்ன? அதுக்கு பேர் வந்து சுக்கிரம் சர்வ சக்தி உடையவர். சோ இந்த நம்ம பார்த்தோம். இங்க வந்து என்ன போட்டிருக்காங்க? சுக்கிரம். இப்ப அடுத்த குணங்கள் போறோம். சுக்கிரம்னா சர்வ சக்தி பெற்றவர். சர்வ சக்தி பெற்றவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இங்க வந்து இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் மீனிங். என்ன மீனிங்? அவருடைய திருமேனியின் ஒவ்வொரு அங்கமும் மற்ற புலன்களின் வேலைகளையும் செய்யத்தக்கவை என்று பிரம்ம சமயத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளது. அதாவது வந்து பகவானோட புலன்கள் ஒரு புலன் மற்றொரு புலன்களின் செயல்களை செய்யக்கூடும். இப்ப நம்ம சாப்பிடணும் அப்படின்னா வந்து வாய் மூலமாக சாப்பிட வேண்டும். வாய் மூலமாக சாப்பிட வேண்டும். ஆனா பகவான் வந்து கண்ணிலே சாப்பிடலாம். அதனாலதான் நம்ம வந்து ஒரு விக்கிரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நெய்வேத்தியம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம நினைப்போம், ஓ என்ன இது அப்படின்னு நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறோமே, எதுக்காண்டி? கிருஷ்ணர் சாப்பிட மாட்டார். கிருஷ்ணர் சாப்பிட மாட்டார்னா நம்ம நினைக்கிறோம், ஓ கிருஷ்ணர் வாய் மூலமா சாப்பிடணும் அப்படின்னு. அவரோட பார்வையே வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட முடியும். அதனாலதான் வந்து பல புலன்கள்
புலன்களின் மாறுதல் உண்டு. நம்மளுக்கு ஒரு புலன்னா அதோட ஃபங்க்ஷன் ஒரு சக்தி ஒரு செயல் பண்ண முடியும். இப்ப கண்ணு கேட்க முடியாது, வாய் வந்து ஸ்மெல் பண்ண முடியாது, மூக்கு வந்து சாப்பிட முடியாது நம்மளுக்கு. ஒரு புலன்களுக்கும் ஒரு சக்தி, ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஆனா பகவானுக்கு வந்து அது இன்டர்சேஞ்சபிள். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது இங்க பாருங்க. அவருடைய திருமேனியின் ஒவ்வொரு அங்கமும் மற்ற புலன்களின் வேலைகளையும் செய்யத்தக்கவை என்று பிரம்ம சம்மிதியில் மேலும் கூறப்பட்டுள்ளது. அதாவது பகவானால் தமது கைகளை கொண்டு நடக்க முடியும், கால்களை கொண்டு பொருட்களை ஏற்றுக்கொள்ள முடியும், கைகளையும் கால்களையும் கொண்டு பார்க்க முடியும், கண்களை கொண்டு உண்ண முடியும், இது போன்ற என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது இதன் பொருளாகும். ஆம்னிபோட்டன்ட் அப்படின்றோம். ஆம்னிபோட்டன்ட்னா சர்வ சக்தி படைத்தவர். சர்வ சக்தி படைத்தவர் என்றால் அவருக்கு பண்ண முடியாது எதுவுமே இல்லை. அதாவது அவரோட புலன்கள் வந்து எந்த ஒரு புலனை வைத்து மற்றொரு புலன்களோட ஃபங்க்ஷனை வந்து அவர் பண்ண முடியும். இதுதான் சுக்கிரம். ஸ்ருதி மந்திரங்களில் மேலும் கூறப்படுவது யாதெனில், பகவானிடம் நமக்கு இருப்பதை போன்று கைகளும் கால்களும் இல்லை என்ற போதிலும் அவரிடம் வேறுபட்ட வகையான கைகளும் கால்களும் உள்ளன. அவற்றை வைத்து அவரால் நாம் அர்ப்பணிக்க கூடியவை அனைத்தையும் ஏற்க முடியும், எல்லாரையும் விட வேகமாக ஓட முடியும். இது நம்ம போன வசனங்கள்ல பார்த்தோம், ஈஷோபநிஷத்துல முன்னாடியே பார்த்தோம். இக்கருத்துகள் எந்த 8வது மந்திரத்தில் சுக்கிரம், சர்வ சக்திமான் முதலிய வார்த்தைகளின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கேள்வி இருக்கா? இப்ப நம்ம என்ன மாதிரியான குணங்கள் பார்த்திருக்கோம் இப்போ? What is the list of qualities we have seen so far? முக்கியமாக அவற்ற உடலை பற்றி உடலை பற்றி ஒரு குணம். அதாவது வந்து அவருக்கு வந்து நரம்புகள் இல்லை, உடல் வந்து சரீரமற்றவர் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சரீரமற்றவர்னா அகாயம் பார்த்தோம். அகாயம்னா சரீரமற்றவர், அதாவது பௌதீகம் சரீரம் கிடையாது. அதுதான் சரீரமற்றவர்னா பௌதீகம் சரீரம் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சரீரம் உண்டு. அதுதான் வந்து அகாயம். ஃபர்ஸ்ட் குணம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வேற என்ன குணம் பார்த்தோம்? ஆம்னிபோட்டன்ட். வெரி குட். ஆம்னிபோட்டன்ட்னா வந்து சுக்கிரம்னா வந்து சர்வ சக்தி கொண்டவர், சக்திமான் அப்படின்றத பார்த்தோம். அது என்னதுன்னா, அதாவது அவரோட புலன்கள் வந்து மற்ற புலன்களோட ஃபங்க்ஷனை பண்ண முடியும். அவரால் பண்ண முடியாதது எதுவும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் நம்ம அந்த பார்த்தோம். அதாவது அவரால் வந்து ஃபாஸ்டா ஓட முடியும், கண்களால சாப்பிட முடியும், கைகளால் நடக்க முடியும். இன்டர்சேஞ்சபிள் ஃபங்க்ஷன் வந்து இன்டர்சேஞ்சபிள். அதனால வந்து அவருக்கு வந்து ஆம்னிபோட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து அஸ்னாவிரம், அது நம்ம பார்த்தோம். வித்தவுட் வெயின், அதாவது வந்து நரம்புகள் இல்லாதவர். ஜட பொருளான கலவை அது வந்து கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாம். வேற என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். வேற என்ன குணங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏழாவது மந்திரத்தில் உள்ள கூட்டிற்கேற்ப பகவானை உணர்ந்துள்ள அதிகாரம் பெற்ற ஆசிரியர்களால் கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பகவானுடைய வழிபடுத்தக்க உருவமானது அர்ச்சக விக்கிரமானது பகவானுடைய உண்மையான உருவத்திலிருந்து வேறுபட்டதல்ல. இங்க வந்து விக்கிர வழிபாடு. இந்த விக்கிர வழிபாடு வந்து ஆச்சாரியர்களால் நியமிக்கப்பட்ட பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செரிமனி ஒண்ணு இருக்கு, ஒரு சடங்கு ஒண்ணு செய்வாங்க. அது பேர் வந்து பிராண பிரதிஷ்டம் அப்படின்னு. பிராண பிரதிஷ்டம்னா அப்படின்னா அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுப்பது. அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுப்பது, பகவானை
விண்ணப்பம் வைத்து பகவானை வந்து அந்த கிரகத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சடங்கு. பகவானுடைய மூல ரூபம் ஸ்ரீ கிருஷ்ணரே. அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மை பல தேவர், ராமர், பலதேவர், ராமர், நரசிம்மர், வராகர் முதலிய எண்ணற்ற உருவங்களில் விரிவுபடுத்த கொள்கிறார். இவ்வெல்லா உருவங்களும் ஒரே முழுமுதற் கடவுளே. அது போலவே கோயில்களில் வழிபடப்படும் அர்ச்சக விக்கிரமும் பகவானுடைய விரிவங்க உருவமே. அர்ச்ச விக்கிரத்தை வழிபடுவதன் மூலமாக ஒருவனால் உடனடியாக பகவானை அணுக முடியும். அவரால் தமது சர்வ வல்லமை கொண்ட சக்தியினால் பக்தனின் சேவையை ஏற்க முடியும். பகவானுடைய அர்ச்ச விக்கிரங்கள் புனிதமான குருமார்களான ஆச்சாரியர்களின் வேண்டுகோள்களின்படி அவதரிக்கின்றனர். பகவானுடைய சர்வ வல்லமை கொண்ட திறனால் அர்ச்ச விக்கிரகங்களும் அவருடைய மூல உருவத்தை போலவே செயல்படுகின்றன. ஸ்ரீ ஈஷோபனிஷத் அல்லது இதே ஸ்ருதி மந்திரங்களின் அறிவை பெறாத முட்டாள் மனிதர்கள் தூய பக்தர்களால் வழிபடப்படும் அர்ச்ச விக்கிரகங்கள் ஜட பொருட்களால் உருவாக்கப்பட்டவை என நினைக்கின்றனர். முட்டாள் மக்கள் அல்லது கனிஷ்ட அதிகாரிகளின் பக்குவமற்ற கண்கள் இந்த உருவத்தை பௌதிகமானதாக பார்க்கலாம். ஆயினும் சர்வ சக்தியும் சர்வ ஞானத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ள பகவானால் தன்னுடைய விருப்பத்தின்படி ஜடத்தை ஆன்மீகமாகவும் ஆன்மீகத்தை ஜடமாகவும் மாற்ற முடியும் என்பதை அத்தகு மனிதர்கள் அறிவதில்லை. சோ இங்க வந்து இந்த பகுதியில வந்து என்ன விளக்குறாங்கன்னா, எப்படி வந்து அதாவது ஒரு விக்கிரகம் வந்து சர்வ சக்தியை பகவானுக்கு நிகரானது. பக்தி வந்து நிகரானது. அவர் வந்து சாதாரண மக்கள் வந்து அது ஒரு ஜட பொருளாக பார்க்கிறார்கள். ஆனால் அது வந்து ஒரு ஜட பொருள் அல்ல. ஏனென்றால் அந்த ஆச்சாரியர்களால் மூலமாக பக்தர்களின் வேண்டுகோள் இணங்க பிராண பிரதிஷ்டா சடங்கு மூலமாக அந்த பகவானை நிலைநாட்டுகிறார்கள். அந்த அர்ச்ச விக்கிரகமாக நிலைநாட்டுகிறார்கள். அந்த அர்ச்ச விக்கிரகம் வந்து இப்ப வந்து நம்ம வந்து பகவான் வந்து சர்வ சக்தி கொண்டவர். பகவான் வந்து ஒரு சர்வ சக்தி கொண்டவர். அந்த பௌதீக சக்தியை ஆன்மீக சக்தியாகவும் ஆன்மீக சக்தி பௌதீக சக்தியாகவும் மாற்றக்கூடிய திறமையும் பகவானுக்கு உள்ளது. சோ வந்து அவர் வந்து அந்த விக்கிரகம் வந்து அதுவும் ஒரு அவதாரம். எப்படி வந்து பலதேவர், ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், வராகர் இந்த மாதிரியான பல அவதாரங்கள் கிருஷ்ணர் வந்து எடுத்தாலும் இந்த விக்கிரகமும் ஒரு அவதாரமே. இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய அவதாரத்தில் அதுவும் ஒன்று இந்த விக்கிரகம். சோ இந்த விக்கிரக வழிபாடு வந்து கடவுள் கிருஷ்ணரை வழிபாடுவதற்கு சமமானது அப்படின்றத இங்க சொல்றாங்க. வேற யாராவது ரீட் பண்றீங்களா? Power on. Bluetooth mode. இந்த பகவான் இவ்வுலகில் உள்ள மனிதனை போன்று அதுல இருந்து ரீட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நீங்க ரீட் பண்றீங்களா? ரீட் பண்றேன். என்னோட நெட்வொர்க் கொஞ்சம் புவர். நான் ட்ரை பண்றேன் பிரபு. வேற யாரா ரீட் பண்றாங்களா? நெட்வொர்க் வச்சிருக்கோங்க பிரபு. நான் ரீட் பாடுங்க பிரபு. பகவான் இவ்வுலகினில் மனிதனை போன்று அவதரிப்பதாக குறைமதி கொண்ட நபர்கள் அவரை ஏளனம் செய்கின்றனர். அத்தகையோரின் வீழ்ச்சியுற்ற நிலையினை கண்டு பகவத்கீதையில் பகவான் வந்திருக்கிறார். குறைந்த அறிவை பெற்றுள்ள அத்தகு நபர்கள் பகவானுடைய சர்வ வல்லமை கொண்ட திறனை அறிவதில்லை. எனவே பகவான் மன அனுமானிகளுக்கு தம்மை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. அவரிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போலவே ஒருவனால் அவரை அங்கீகரிக்க முடியும். உயிர்வாளிகள் கடவுளுடனான தங்களின் உறவை முற்றிலுமாக மறந்திருப்பதே அவர்களது வீழ்ச்சியுற்ற நிலைக்கான காரணமாகும். இங்க வந்து
பகவானோட வருத்தத்தை வந்து பேசுறாங்க. பகவானோட வருத்தம் என்ன வருந்துகிறார், என்ன வருத்தம்னா அவஜானந்தி மாமூடா. அந்த வசனம் பாத்தீங்கன்னா நான் 9.11-12 என்ன சொல்றாருன்னா, அவஜானந்தி மாமூடா மனுஷம் தனும் ஆசிரிதா. அதாவது நான் மனித ரூபத்தில் அவதரிக்கும் பொழுது சாதாரண மக்கள், அதாவது வந்து அறிவு இல்லாத ஆன்மீக அறிவு இல்லாத மக்கள் பகவானை வந்து ஒரு சாதாரண மனிதனை போல பார்க்கிறார்கள். சோ ஏன் அது வந்து பகவான் வந்து எதற்காக வெளிப்படுத்த வேண்டும்? சோ நம்ம இந்த உலகத்துல வந்து நம்மள பத்தி நிறைய பேர் தப்பா நினைச்சுப்பாங்க. இவன் இப்படி, அவன் அப்படின்னு. ஆனா நம்ம ஏன் போய் எல்லாருக்கும் விளக்கம் தரணும்? நான் இல்ல, அப்படி இல்லங்க, நான் இப்படின்னு. அது நம்மளே பண்றதில்ல. அப்புறம் ஏன் பகவான் பண்ண போறாரு? யார் ஒருவன் சரணடைகிறானோ, அதே போல நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்கள் எப்படின்னு நம்ம வந்து விளக்கலாம். உலகத்துக்கே சொல்லணும்னு அவசியம் இல்ல. அது போல எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ, கிருஷ்ணர் வந்து சாதாரண ஒரு மனிதர். அவரு ஒரு ராஜா, அவரு ஒரு பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதி. அவர் ஒரு மேஜிக்கல் பர்சனாலிட்டி. இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணர் உண்மையான யாரு? அவர் வந்து சாதாரண மனிதன் அல்ல. மனிதனை போல ஒரு தோற்றம் இருந்தாலும் அவரு ஒரு முழுமுதற் கடவுள். அது எப்படி தெரியும்? அனுமானிகளுக்கு இங்க பகவான் அனுமானிகளுக்குனா மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் தம்மை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. அவரிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போலவே ஏ யதாமாம் பிரபத்யந்தே மாம், அதாவது வந்து எப்படி ஒருவன் சரணடைகிறானோ அதுக்கு ஏத்தாற் போல என்னை அவனுக்கு நான் தருகிறேன். கிருஷ்ணர் சொல்றார். அவரிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போலவே ஒருவனால் அவரை அங்கீகரிக்க முடியும். சோ இது வந்து இன்னொரு எதுக்காகனா, இந்த பகவானுக்கு வந்து உருவம் இல்லை. பகவான் வந்து இந்த பௌதிகம் அந்த ஒரு குணங்களை வந்து சரியான புரிதலுக்காக இந்த விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்கம்மா. இந்த விக்கிரகத்தை மனிதன் தான் உருவாக்கினான். அவன் எப்படி இப்படித்தான் இருக்கிற ஒரு வடிவம் எடுத்தான். இப்படித்தான் இருக்கும். அந்த அந்த இந்த இந்த விக்கிரக வடிவகத்திற்கு வந்து சிற்ப சாஸ்திரான்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம் வந்து வேதங்கள்ல கொடுத்திருக்காங்கம்மா. சோ அந்த சாஸ்திரத்தின்படி அந்த அளவு எவ்வளோ, மார்பு எவ்வளவோ, உடல் முகம் வடிவம் எவ்வளோ, இதெல்லாம் வந்து டீட்டெயிலா வந்து இந்த சாஸ்திரத்துல கொடுத்திருக்காங்க. அப்படியே அந்த சாஸ்திரத்துல வந்து விக்கிரத்தை வந்து மரம், இல்லைன்னா வந்து கல், இல்லைன்னா மண், இல்லைன்னா வந்து பெயிண்ட், இந்த மாதிரியான உலோகம், மெட்டல், இது மாதிரிலாம் பண்ணலாம். அப்படியே பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர்கள் மற்றும் பக்தர்கள் வேண்டுகோள் இணங்க பிராண பிரதிஷ்டா செரிமனி பண்ணுவாங்க. அதாவது வந்து கடவுளை வந்து அந்த விக்கிரத்துக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. சோ அது ஒரு செரிமனி இருக்கு. அப்பதான் வந்து அந்த கண்ணெல்லாம் மூடி இருப்பாங்க. அந்த கண்ணை வந்து திறப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பகவானை வந்து சேவை பண்ணுவாங்க. சோ இந்த இந்த விக்கிரக வழிபாடு வந்து இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு வழி. விக்கிரக வழிபாடு பண்றதுனால வந்து நம்மளுக்கு தான் நம்ம வந்து ஃபேவர் பண்ணிக்கலாம். பகவான் எதுவும் தேவையில்லை. பகவான் வந்து ஆத்மாராம். அவருக்கு வந்து முழுமையாக திருப்தி அடைந்த ஒரு உயர்ந்த புருஷோத்தமர். ஆனா நம்ம இந்த மாதிரி சேவை பண்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பின் மூலமாக இதயம் சுத்தமடைகிறது, பியூரிஃபிகேஷன் ஆகுது. சோ அதனால வந்து இந்த விக்கிரக வழிபாடு வந்து ஒரு சேவையை மையமாக கொண்டு நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காகவும் புலன்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதற்காக அந்த விக்கிரகம் வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு கல் அப்படின்னு நினைக்க முடியாது. அப்படியே நினைச்சாலும் அது தப்பு. ஏனென்றால் அதுக்கான போதுமான அறிவு வந்து நம்மளுக்கு இல்லை. எப்படி இது உலோகம் அப்படின்னு. சோ அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த மாதிரியான நம்ம வந்து விக்கிரக வழிபாடு வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நன்றி நன்றி பிரபு. படிங்க பிரபு, கண்டினியூ பண்ணுங்க. இந்த மந்திரத்திலும் பல்வேறு இதர மந்திரங்கள்
பிரபு ஒரு நிமிஷம். இந்த மந்திரத்திலும் பல்வேறு இதர வேத மந்திரங்களிலும் நினைவிற்கெட்டாத காலந்தொட்டு உயிர்வாளிகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பகவானே வழங்கி வருகிறார் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உயிர்வாளி ஏதேனும் ஒன்றை விரும்புகிறான். அவனது அந்த விருப்பத்தை அவனுடைய தகுதியின் நிலைக்கேற்றாற் போல பகவான் பூர்த்தி செய்கிறார். ஒருவன் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்க விரும்பினால் அவன் அதற்கு தேவையான தகுதிகளை பெற வேண்டும் என்பது மட்டுமன்றி உயர் நீதிமன்ற நீதிபதி என்னும் பதவியை வழங்கத்தக்க அதிகாரியின் அனுமதியையும் அவன் பெற்றாக வேண்டும். பதவியை பெறுவதற்காக தகுதிகள் மட்டும் போதுமானவை அல்ல. அப்பதவியானது ஏதேனும் ஒரு உயர்ந்த அதிகாரியினால் வழங்கப்பட வேண்டியது அவசியம். அதுபோலவே உயிர்வாளிகளின் தகுதிகளுக்கேற்ப பகவான் அவர்களுக்கு இன்பம் அளிக்கிறார். இந்த சமயத்தில் அந்த நன்மைகளை பெறுவதற்கு நல்ல தகுதிகள் மட்டுமே போதுமானதல்ல, பகவானின் கருணையும் தேவைப்படுகிறது. இங்க இன்னொரு குணம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பகவானுக்கான ஒரு சக்தி உள்ளது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இங்க ஸ்வயம்பூ அப்படின்றாங்க. இன்னொரு குணம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும், பகவான் செல்ஃப் சஃபிஷியன்ட். அவர் திருப்தி, ஆத்ம திருப்தி உடையவர். எல்லாத்தையும் அவருக்கு ஆத்மாராம். எந்த ஒரு தேவையும் அவருக்கு தனிப்பட்ட ஒரு இதுவும் தேவையில்லை. அதே போல மனிதனோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தியும் பகவானுக்கு உண்டு. எந்த ஒரு தேவையினாலும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி பகவானுக்கு உண்டு. அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா கவி அப்படின்றாங்க. இன்னொரு குணம் என்ன சொல்றாங்கன்னா கவினா ஆம்னிஷியன்ட். ஆம்னிஷியன்ட்னா அவருக்கு எல்லாம் தெரியும். கவி ஆல்சோனா கவிக்கு இன்னொரு மீனிங்னா போயட். ஏன்னா பகவத்கீதாவே ஒரு பாடல் தான். அருமையான ஒரு கோர்வையாக பாடல். எல்லா ஸ்ருதி மந்திரங்களும் ஒரு பாடல் தான். சோ பகவான் ஒரு சிறந்த கவி அப்படின்னா அவருக்கு நிறைய பாட்டு, போயட் அதுவும் உண்டு. அது இல்லாம எல்லாத்தையும் தெரியும். அவருக்கு எல்லாருமே தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா பரமாத்மாக இதயத்தில் சீட்டு இருக்கும் பொழுது நம்மளோட ஆசைகளை அவருக்கு முன்கூட்டியே தெரியும். நம்மளோட இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசை என்ன, நமக்கு என்ன வேணும், என்ன, அதெல்லாம் பரமாத்மாவுக்கு தெரியும். சோ அவருக்கு அவரை மறைச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே யோசிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இங்க குணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன குணங்கள் பார்க்கலாம். பொதுவாக பகவானிடம் எந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பதையோ எந்த பதவியை விரும்ப வேண்டும் என்பதையோ ஜீவன் அறிவதில்லை. இருப்பினும் ஜீவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளும் போது அவன் பகவானுக்கு தெய்வீக அன்பு தொண்டாற்றும் பொருட்டு அவருடைய தெய்வீக சங்கத்தினுள் கொள்ளப்படும்படி வேண்டுகிறான். துரதிருஷ்டவசமாக ஜட இயற்கையின் ஆதிக்கத்தில் உள்ள ஜீவன்களோ பல்வேறு இதர பொருட்களை வேண்டுகின்றனர். அவர்கள் பகுக்கப்பட்ட அல்லது சிதறடிக்கப்பட்ட புத்தியை கொண்டவர்களாக பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே ஒரு விளக்கம் இங்க புரிஞ்சுக்கணும்னா, சோ எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரு தேவை உண்டு, ஒரு ஆசை உண்டு. ஆனா அது ஒரு ஜட பொருள் மேல ஒரு ஆசை கொண்டு பகவானிடம் கேட்பது அது புத்தியை சிதறிக்கப்பட்ட ஒரு செயலாகும். இந்த 2.41 பகவத்கீதையில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விவசாத்மிகா புத்தி ஏகேஹா குருநந்தனா. சோ கிருஷ்ணர் சொல்றாருன்னா என்னன்னா, விவசாத்மிகா புத்தி, அதாவது ஒன் பாயிண்டட் இன்டெலிஜென்ஸ், ஃபோக்கஸ்டு. அதாவது நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, நான் ஒரு ஜட பொருள், என்னோட ஆசைகளும் ஒரு ஜட ஆசைகளாக இருக்கின்றன. அதை நாம் விண்ணப்பிக்கின்றோம். ஆனாக உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்த ஜட பொருளாக எந்த ஒரு பொருளாலையும் ஜடமே இல்லாத ஒரு நபர் தான் இந்த ஆத்மா. அந்த தேவை என்னன்னா, கிருஷ்ணரை உறவு வைத்துக் கொள்வது. அவன் பகவானுக்கு தெய்வீக அன்பு தொண்டாற்றும் பொருட்டும் அவருடைய தெய்வீ சங்கத்தினுள்ள ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறான். அதுதான் உண்மையான ஒரு தேவை.
ரிவைவிங் த லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா. அதுதான் வந்து உண்மையான தேவை வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமை. எல்லா மனித பிறப்பிலும் இருக்கக்கூடிய அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அதை வந்து நம் ஜட பொருளாக ஆசைப்பட்டால் அது வந்து என்ன ஒரு நிலை இருந்தாலும் சரி, அது வந்து திருப்தி அடைய முடியாது. சோ அதுதான் இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு பகுக்கப்பட்ட அல்லது சிதறடிக்கப்பட்ட புத்தியை, அதாவது வந்து டிஸ்ட்ராக்டட் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம வந்து ஃபோக்கஸா இல்ல, நம்மளுக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், நம்ம வந்து அலைந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான தேவை அந்த ஆத்மாவுக்கு திருப்தி அடைவது, அது வந்து அந்த உறவை புதுப்பிப்பது, அந்த மறைந்த உறவை புதுப்பிப்பது. படிங்க. ஆன்மீக புத்தி ஒருமுகப்படுத்தப்பட்டது, ஆனால் பௌதீக புத்தி பல கிளைகளை கொண்டது. பகிரங்க சக்தியின் தற்காலிக அழகினால் மயக்கமுற்றவர்கள் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் வாழ்வின் உண்மையான இலக்கை மறந்து விடுகின்றனர் என்று ஸ்ரீமத் பாகவத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த மறதியினால் வாழ்வின் பிரச்சனைகளை மனிதன் தனது பல்வேறு திட்டங்களாலும் ஏற்பாடுகளாலும் சரி செய்ய முயல்கிறான். ஆனால் இது ஏற்கனவே மென்றதையே மெல்வதை போன்றதாகும். இருப்பினும் பகவான் மிகவும் கருணையுடையவராக இருப்பதால் மறதியில் உள்ள ஜீவன் அவ்வழியில் தடையின்றி தொடர்வதற்கு அனுமதிக்கின்றார். எனவே ஸ்ரீ ஈஷோ உபனிஷத்தில் இந்த மந்திரம் யதா தத் யதஹா என்னும் மிகவும் பொருத்தமான சொல்லை பயன்படுத்தி பகவான் ஜீவன்கள் கொஞ்சம் மேல scroll. பகவான் ஜீவன்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல வேண்டியதை வழங்குகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. உயிர்வாழி நரகத்திற்கு செல்ல விரும்பினால் அவன் தடையின்றி அங்கு செல்வதற்கு பகவான் அனுமதி அளிக்கிறார். மேலும் அவன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்ல விரும்பினால் பகவான் அவனுக்கு உதவி செய்கிறார். சோ இங்க வந்து ரொம்ப அருமையான ஒரு பதிவு. பகவான் எல்லாத்தையும் திருப்தி செய்கிறார், எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுகிறார் அப்படின்னா, சோ அதற்கு முன்னாடியான ஒரு குணம் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ண முடியும்? அதாவது வந்து தப்புன்னு தெரிஞ்சு ஒரு ஒரு விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்தாலும் அதுக்கு வந்து கருணை தேவை. அது நம்ம இங்க பார்த்தோம். சோ பகவானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த கருணை உள்ளம் வந்து மோஸ்ட் மர்சிஃபுல், அதாவது ரொம்ப கருணை வாய்ந்தவர் அப்படின்னு நம்ம ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்தின் வெளிப்பாடு பாத்தீங்கன்னா, ஒரு மனித உடல் பிறந்து மனித வாழ்வில் ஆன ஒரு வெற்றி, அதாவது வந்து நம்மளோட தெய்வீக திருநாட்டிற்கு திரும்பி செல்வது, இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வது. ஆனால் பகிரங்க சக்தியின் தற்காலிக அழகினால் மயக்கமற்றுள்ளவர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன். இந்த மறதியினால் வாழ்வின் பிரச்சனைகளை மனதின் தனது பல்வேறு திட்டங்களாலும் ஏற்பாடுகளாலும் சரி செய்ய முயல்கிறான். ஆனால் இக்கது ஏற்கனவே மென்றதை மெல்வதை போன்றதாகும். சூவிங் த சூட், இது பிரகலாத் மகாராஜ் சொல்றார். இங்க ஒன்னும் யாரும் புதுசா பண்றதில்ல. இங்க ஒன்னும் யாரும் புதுசா பண்றதில்ல, புதுசா ஆசைப்படுறதில்ல. ஏற்கனவே அரைச்ச மாவு தான் அரைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஆசைப்படுகின்ற நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஆல்ரெடி யாருன்னா ஒருத்தர் இருக்காங்க. ஆனா அவங்களும் நிம்மதியா இல்ல. சோ இங்க எதுவும் பௌதிக உலகத்துல புதுசு ஒண்ணும் கிடையாது. பழசுதான், பழைய மாவுதான். ஆனா இருப்பினும் மக்கள் வந்து பல்வேறு திட்டங்களும் ஏற்பாடுகளும் செய்கின்றனர். எப்படி பண்ணலாம், எப்படி வந்து சந்தோஷமா இருக்கலாம். ஆனா உண்மையாக பார்க்கணும் என்றால் அந்த விவசாத்மிகா புத்தி, சோ கடவுள் வந்து பூர்த்தி செய்கிறார். ஆனா அவர் வந்து ஒரு கருணை வாய்ந்தவராக நம்ம ஆசைப்படுறதை பூர்த்தி செய்கிறார். சோ பகவான் என்ன சொல்ற, உயிர்வாழி நரகத்திற்கு செல்ல விரும்பினால் அவன் தடையின்றி அங்கு செல்வதற்கு பகவான் அனுமதி அளிக்கிறார். மேலும் அவன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்ல விரும்பினால் பகவான் அவனுக்கு உதவி செய்கிறார். சோ இங்க வந்து முக்கியமா என்ன யோசிக்க வேண்டிய விஷயம்னா, மனிதன் எந்த மாதிரியான ஆசையை
இதயத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஒரு உயிர்வாளி எந்த மாதிரியான ஆசையை அவன் கல்டிவேட், அதாவது வந்து உயிர் கொடுக்க வேண்டும், எந்த மாதிரியான செயல் செய்ய வேண்டும், இதுதான் பகவத்கீதால கொடுக்கின்ற உபதேசம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, பொதுவாக பகவானிடம் எந்த கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்பதையோ, எந்த பதிவை விரும்ப வேண்டும் என்பதையோ ஜீவன் அறிவதில்லை. சோ நம்மளுக்கு தெரியல எந்த மாதிரியான ஆசை, எந்த மாதிரியான கோரிக்கை, எந்த மாதிரியான வாழ்வு செயல் இதெல்லாம் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியல. ஏனென்றால் நம்ம எது கேட்டாலும் வந்து பகவான் கொடுப்பார். நம்ம வந்து இப்ப நினைச்சுக்கோங்களேன், ஒரு 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 சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதியிடம் ஒரு முதலமைச்சர் வந்து செல்கிறார். அந்த கைதி இருக்கும் இடம், அந்த சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது அந்த மணி வந்து சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கைதியிடம் கேட்கும் பொழுது கைதி என்ன சொல்கிறார்னா, எனக்கு வந்து இங்க கொசு தொல்லை அதிகமா இருக்கு, கொஞ்சம் நல்ல ஒரு இருப்பிடமும் நல்ல ஒரு பெட்டு வேணும், ஏன்னா இங்க கொசு தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு பரிதாபமான நிலை. ஏன்னா அவர் வந்து எது வேணா ஆசைப்பட்டுக்கலாம்னா எதுனா இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே செல்லும் விருப்பத்தையும் அவர் முன்வைத்திருக்கலாம். அதையும் வந்து அதை நிறைவேற்றிருக்க ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்ன தெரியவில்லை, எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும், யாரிடம் எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். பகவான் வந்து ஒரு உயர்ந்த மனிதர். அவரிடம் போயிட்டு நம்ம வந்து பௌதீக ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம வச்சுன்னா அவர் வந்து சிரிச்சுட்டே இருப்பார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் இருந்ததுன்னா நம்ம அதற்கேத்தார் மாதிரி விண்ணப்பத்தை முன்வைக்கலாம். சோ இங்க கிளியரா கொடுத்திருக்காரு பகவான், நீங்க என்ன ஆசை இருக்கோ அதை நான் பூர்த்தி செய்யறேன் அப்படின்ட்டு. சோ உயிர்வாளி நரகத்திற்கு செல்லும் விரும்பினால் அவன் தடையின்றி அங்கு செல்வதற்கு பகவான் அனுமதி அளிக்கிறார். மேலும் அவன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்ல விரும்பினால் பகவான் அவனுக்கு உதவி செய்கிறார். சரி, அடுத்த குணங்கள். சரி, என்னென்ன குணங்கள் பார்த்திருக்கோம் இதுவரையும்? என்னென்ன குணங்கள் பார்த்திருக்கோம் இதுவரையும்? சரீரமற்றவர், ஆம்னிபொட்டன்ட். சரீரமற்றவர், ஆமா, சரீரமற்றவர் பார்த்தோம். வெரி குட். அது ஆம்னிபொட்டன்ட். சர்வ சக்தி, சுக்ரம். ஆம்னிபொட்டன்ட்னா சுக்ரம்னா சர்வ சக்தி உடையவர். சரீரமற்றவர் அகாயம். அகாயம் வந்து சரீரமற்றவர். வேற அவருடைய எல்லா அங்கங்களும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ண முடியும். சர்வ சக்திகள் உடையவர். சர்வ சக்திகள் மற்றும் கவின்றது பார்த்தோம். நான் இருக்கா, கவினா வந்து ஆம்னிஷியன்ட், எல்லாமே தெரியும். வேற என்ன குணங்கள்? அதுக்கப்புறம் வெயின்ஸ், அஸ்னாவிரம், நரம்புகள் இல்லாதவர், நரம்புகள் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் செக்ஷன்ல என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஸ்வயம்பு, செல்ஃப் சஃபிஷியன்ட். இரண்டாவது வந்து அனைத்து ஆசைகள், ஜீவராசிகளின் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி வந்து பகவானுக்கு உண்டு.
அந்த பூர்த்தி செய்வதற்கான சக்திக்கு முன்னாடி என்ன கிருஷ்ணன் சொல்றாருன்னா கருணை வாய்ந்தவர் அப்படின்றார். மிகவும் கருணை வாய்ந்தவர் அப்படின்றத இங்க சொல்றாரு. சோ இதெல்லாம் வந்து சில குணங்கள் வந்து இங்க பாக்குறோம். சோ இந்த குணங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ மேற்கொண்ட குணங்கள் நிறைய இருக்கு. இப்ப வந்து பகவான் என்ன சுத்தம், அபாப வித்தம், அவரானம், மானிசி, பரிபு, ஸ்வயம்பு பார்த்தோம். பரிபு, யதா தத்யதா, அர்த்தஹான், வியாததத், சஸ்வாதிபஹ, சமபியஹ. சோ இதெல்லாம் வந்து நிறைய குணங்கள் இருக்கு. சோ இது நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். சோ நம்ம இப்ப வெறும் வந்து இந்த வாரத்துல வந்து என்ன பார்த்தோம்னா அவரோட உன்னதமான உருவம் அதை பத்தி தான் பார்த்தோம். உருவம்னா அவருக்கு வந்து சரீரமற்றவர், சர்வ சக்திகள் உடையவர். அந்த விக்கிரகம் பத்தி பார்த்தோம், விக்கிரக வழிபாடு பத்தி பார்த்தோம், நரம்பு இல்லாதவர். சோ இதெல்லாம் முன்னாடி நம்ம அவரோட ஃபார்ம் பார்த்தோம். அடுத்தது வந்து அவரோட பியூரிட்டி, அவரோட வந்து தூய்மையை பத்தி பார்ப்போம். தூய்மையில வந்து 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. சுத்தம், அபாப வித்தம், அவரானம், அது வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம அடுத்த வாரம். அதுக்கப்புறம் வந்து அவரோட உயர்தரமான குணங்கள், அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த வசனம் பாத்தீங்கன்னா அத்தகு நபர் சரீரமற்றவர், எல்லாம் அறிந்தவரும், குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவரும், நரம்புகளற்றவரும், பரிசுத்தமானவரும், களங்கமற்றவரும், தன்னிறைவை பெற்ற தத்துவ அறிஞரும், எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றாத காலம் தொட்டு நிறைவேற்றி வருபவரும், அனைவரிலும் தலை சிறந்தவருமான பரமபுருஷன் பகவானை உண்மையான முறையில் அறிந்திருக்க வேண்டும். இதான் வந்து குணங்கள். சோ இதெல்லாம் வந்து குணங்கள் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம வந்து இப்ப வந்து நீங்க நம்ம சரீரமற்றவும், எல்லாம் அறிந்தவரும், நரம்புகளற்றவரும், எல்லாருடைய விருப்பங்களையும் நினைவிற்கெட்டாத காலம் தொட்டு நிறைவேற்றி வருபவரும், இதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த குணங்கள்லாம் பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் என்ன பார்ப்போம்னா களங்கமற்றவரும், பரிசுத்தமானவரும், அதுக்கப்புறம் வந்து தன்னுறவை பெற்ற தத்துவ அறிஞரும். இதெல்லாம் பார்க்க போறோம். சரி, ஓகே. சரி, கேள்விகள் இருக்கா இன்னைக்கு பார்த்தல? ஓகே, ஹரே கிருஷ்ணா. உங்க பதிவை இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் பார்க்கலாம். பிரபு கி ஜெய். பிரபு ஹரே கிருஷ்ணா.